ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 13வது வசனம். தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய், கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தூக்கத்தை விரும்பாதே, அதனால் நீ தரித்திரனாவாய் என்று சொல்லி. தேவ ஜனமே, நம்முடைய உடலுக்கு ஓய்வு தேவைதான். ஆனால் அந்த ஓய்வை ஓய்வாக நாம் எடுக்க வேண்டுமே ஒழிய அதை ஒரு வேலையாக நாம் செய்து கொண்டிருக்க கூடாது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறோம் என்று சொல்லும் பொழுது, தூக்கத்தை அதிகம் விரும்புகிறவர்களாய் இருக்கிறோம். இது ஒரு நிர்விசாரத்தின் ஆவி. இதோ சொதம் கொமர அழிவிற்கு இந்த ஒரு காரியமும் இருந்தது, இந்த ஒரு பாவமும் இருந்தது. அதிகாலையில் நாம் தேவனை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அனுதினமும் தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு 24 மணி நேரத்திலே 2.5 மணி நேரம் தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறவர்களாக, வேத வசனத்தை வாசிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். தேவ ஜனமே, மாறாக தூக்கத்தை விரும்பி இதோ தரித்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ள கூடாது. கண் விழித்திருக்கும் பொழுதுதான் நாம் ஆகாரத்தினால் திருப்தியாக முடியும். ஏனால் இன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி இந்த அதிகாலையிலே நாம் கேட்கும் பொழுதுதான் அந்தந்த நாளுக்குரிய கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். மாறாக தூங்கி கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. சோம்பேறியானவன் எதற்கும் உதவியற்றவனாக, எதற்கும் உதவாதவனாக இருக்கிறான் தேவ ஜனமே. எனவே எதை விரும்பினாலும் உங்கள் வாழ்க்கையிலே அதை தேவன் விரும்புகிறாரா என்று சொல்லி யோசித்து பாருங்கள். அன்றைக்கு சீஷர்கள் கெத்செமனே தோட்டத்திலே தூங்கினதை நாம் பார்க்கிறோம். இரவில் 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா என்று சொல்லி கர்த்தர் கேட்டார். ஆனால் அந்த விழித்திருக்கக்கூடிய தேவனோடு இருக்கக்கூடிய அந்த வேளையிலே அவர்கள் தூங்கினார்கள். ஆனால் மாறாக என்ன நடந்தது? அவரை பிடித்து கொண்டு போகிற பொழுது, இயேசுவை பிடித்து கொண்டு போகிற பொழுது இதோ சீஷர்களால் கூட செல்ல முடியவில்லை. தேவ ஜனமே, நாம் எழும்புகிற நேரத்திலே எழும்ப வேண்டும், தூங்க வேண்டிய நேரத்திலே தூங்க வேண்டும். கர்த்தர் எந்த இடத்திலே நம்மளுக்கு இளைப்பாறுதல் வேண்டும் என்று சொல்லுகிறாரோ அந்த இடத்தில் தான் நமக்கு இளைப்பாறுதல் வேண்டுமே ஒழிய எல்லா நேரத்திலும் நாம் தூங்கி கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. தூக்கம் தரித்திரத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. தூக்கம் இதோ நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை தடை பண்ணுகிறதா இருக்கிறது. கெத்செமனே தோட்டத்திலே தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிற ஒரு பெரிய சாக்கியத்தை சீஷர்கள் இழந்து போனதை நாம் பார்க்கிறோம். அவர் இதோ ஜெபிக்கிற பொழுது இரத்தத்தை வியர்வை துளிகளாக மாற்றி ஜெபிக்கிற பொழுது இந்த சீஷர்கள் உட்கார்ந்துதான் இருக்கிறார்கள், தூங்கி கொண்டிருக்கிறார்களே ஒழிய ஏனையா என்ன உபத்திரவம், என்ன கஷ்டம், என்ன பாடுகள், என்ன பிரச்சனை என்று சொல்லி தேவனோடு கேட்கிறவர்களாய் அவர்கள் இல்லவே இல்லை. எனவே தேவ ஜனமே, இதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வேத வசனங்கள் நமக்கு ஆதாரமாய் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே தூக்கத்தை விரும்பாதபடிக்கு ஆகாரத்தினால் உங்கள் குடும்பம் திருப்தியாகும்படியாக கண் விழித்திருங்கள். அதிகாலையிலே கர்த்தரை தேடுங்கள். இதோ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். தரித்திரத்தை உங்கள் கூடாரத்திலிருந்து எடுத்து போடுங்கள். ஆமேன், ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, தூக்கத்தை நாங்கள் விரும்பாதபடிக்கு ஆகாரத்தினால் எங்கள் குடும்பம் திருப்தி அடையும்படியாக இந்த நாளிலிருந்து நாங்கள் ஒரு உறுதி எடுக்கிறோம். அப்பா தகப்பனே, எங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்க, நாங்கள் வேலை செய்கிற காரியங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க, எங்கள் வீட்டிலே பண ஆசீர்வாதங்கள் தங்க, கடன்கள் எல்லாம் அடைய கர்த்தாவே இந்த தூக்கத்தை நாங்கள் விரும்பாதபடி காண்டவரே, அப்பா தரித்திரனாய் மாறாதபடி காண்டவரே, கண் விழித்திருக்கிற ராஜா, எப்பொழுதும் நாங்கள் விழித்திருக்கிறவர்களாக இருக்க, ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.